ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து ஆர்ஆர்பி கிளர்க் ப்ரிலிம்ஸோட ஸ்கோர் கார்டு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறேன்னா, என்னோட ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்து கிளியர் ஆகலை. ஸோ என்னோட ஸ்கோர் பார்த்துட்டு உங்களுக்கு இது இருந்தாலும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சைலண்டாக இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு நான் எவ்வளோ அட்டம்ஸ் கொடுத்தேன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்னோட ஸ்கோர் எவ்வளோன்னு பார்ப்போம். ஸோ ரீசனிங் பார்த்தீங்கன்னா 35 போட்டிருந்தேன் 40க்கு. குவான்ஸ் வந்து 28. ஓவராலாக வந்து 63 என்னோட அட்டம்ஸு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரீசனிங்கில் வந்து அடி வாங்கியிருக்கு. குவான்ஸ் வந்து ஓரளவுக்கு ஓரளவுக்கு எல்லாமே அக்யூரசி வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ரீசனிங் வந்து 31.25 தான் வந்திருக்கு. நான் வந்து 35 போட்டேன். கிட்டத்தட்ட 4.25 மார்க் கிட்ட போயிடுச்சு. குவான்ஸ் வந்து 28 போட்டேன். 28 கரெக்டாக வந்திருக்கு. இப்போது இது வந்து என்ன சொல்லிக்கிறேன்னா, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போது நான் பண்ண தப்பு எல்லாத்தையுமே வந்து சொல்கிறேன். எப்படின்னா, நான் வந்து படிச்சுட்டு இருப்பேன், ரெகுலராக படிப்பேன். அப்படியே வந்து இப்போது ஒரு 5 நாள் படிக்கணும்னா நடுவில் ஒரு 2 நாள் லீவ் விட்டுருவேன். சுத்தமாகவே படிக்க மாட்டேன், நோட்டே எடுக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். அப்படி இருக்காதீங்க. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 1.5 hours 2 hours ஆச்சும் படிங்கன்னா, எப்படி எல்லாமே படிக்கணும் இல்லை, ஒரு மார்க் இல்லை ஒரு செக்ஷனில் ஒரு மெயின் செக்ஷனில் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் இங்கிலீஷ் எடிட்டோரியல் வீடியோ ஒன்று கம்பல்சரி இங்கிலீஷ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி படிச்சுட்டே இருங்க, ஓகேங்களா? நடுவில் கேப் விடாதீங்க. நான் பண்ண தப்பு அதுதான். ஏன்னா நான் வந்து 2 இயர்ஸாக படிச்சுட்டு இருக்கேன். ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் 1 இயர் வந்து எனக்கு புரியல, எதுவுமே புரியல, எதுவும் தெரியல எனக்கு என்ன பண்ணணும்னே. கொஞ்சம் படிச்சது எல்லாமே தமிழ் மீடியம்ல இருந்துட்டு இங்கிலீஷ் தெரியல எனக்கு, ஏன் என்ன அவ்வளோ லேகுன்னு எனக்கு தெரியல. போன வருஷம் எஸ்பிஐ கிளார்க் வந்துச்சுல்ல 25ல, அந்த எஸ்பிஐ கிளார்க்ல இருந்து ஓரளவுக்கு நான் படிக்கவே ஆரம்பித்தேன். எனக்கு புரிஞ்சிச்சு அப்பதான். எங்களோட இன்ஸ்டியூட்ல வந்து ப்ரிலிம்ஸ் பேட்ச்னு ஒன்று போட்டிருந்தாங்க. அது போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்புறம் அவங்க கொடுக்குற மார்க்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு ஒரு ஐடியாவே கிடைச்சிச்சு. ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா பேசிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் தரவு பண்ணிட்டு கண்டினியூஸாக ஒரு 30 நாள் ஒரு 2 மார்க் எடுங்க. கண்டிப்பாகவே 2 மார்க் எடுத்தீங்கன்னா ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணுங்கள். சில அப்ளிகேஷன் தெரியலன்னா கூட பரவாயில்ல, பிஐ வந்து சால்வ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? அப்படி ஓரளவுக்கு சால்வ் பண்ணிங்கனாவே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எண்ட் ஆஃப் அந்த 1 month வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் ஆர்ஆர்பி கிளர்க் ப்ரிலிம்ஸ் இந்த எக்ஸாமுக்கு வந்து என்னோட ஒரு ரஃப் நோட் ஃபுல்லாகவே காலி பண்ணேன். அந்தளவுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். கைடில் இருந்த மொத்த டெஸ்ட்டுமே வந்து நான் காலி பண்ணிட்டேன். அதனால தான் வந்து இந்த அளவுக்காச்சும் ஓரளவுக்கு ஸ்கோர் வந்திருக்கு. இப்போது எழுதின 4 எக்ஸாம் என்னோடது கிளியர் ஆகாத 4 எக்ஸாமே வந்து 2 மார்க் அந்த டைமில் தான் போயிருக்கு, ஓகேங்களா? இது எங்கே லேகுன்னு எனக்கு தெரியுதுன்னா, நான் வந்து அந்த டைம் வேஸ்ட் பண்ணேன் பார்த்தீங்களா, ஒரு ஒரு 2 நாள் 3 நாள் விட்டுறது, ப்ராப்பராக படிக்காமல் இருக்கிறது, அப்புறம் வெளில சுற்றுறது, இது எல்லாமே தான் அவாய்ட் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக இதுவும் கிளியர் ஆகிருக்கும். கொஞ்சம் சின்சியராக படிச்சிருந்தேன் அப்படின்னா கிளியர் ஆகியிருந்திருக்கும். 4 மீன்ஸ் போயிட்டு வந்திருந்தேன்னா அது பெரிய ஒப்பாக இருந்திருக்கும். ஓகே, என்ன பண்ணுறது, இப்படி தான் இருக்கணும்னு இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வர எக்ஸாம்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது. கரெக்டாக வந்து நம்ம மெயின்ஸும் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்ருக்கேன். நீங்களும் வந்து எக்ஸாம் வந்து கிளியர் ஆகலைன்னா ரொம்ப ஃபீல்லாம் பண்ணாதீங்க. ஃப்ரீயாக விட்டுட்டு டைம் 4 மாதம் இருக்குது, நல்லா படிங்க உட்காந்து. மெயின்ஸ் வந்து இப்போ எழுதுறவங்க வந்து நல்லா பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம் இருக்குது ஃபர்ஸ்ட்டு, நல்லா பண்ணிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே. இப்போது எக்ஸாம் கிளியர் ஆகாது உங்களுக்குமே கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்கோர் ஏன் காட்டுறேன்னா, உங்களுக்கும் ஒன்று தெரியும்ல, இப்போ நான் இத்தனை நாள் படிச்சிருக்கேன் அதனால எனக்கு இந்த மார்க் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் கூட எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு இவ்வளோ மார்க் வந்திருக்கு, நமக்கு இவ்வளோ மார்க் வந்திருக்கு. மேபி நீங்கள் ஒரு 6 மாதம் படிச்சு இதை விட அதிகமாக மார்க் வாங்கியிருக்கேன். மேபி நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் கூட பண்ணியிருக்கேன். சொல்கிறேன், நான் எவ்வளோ பேக்கில் இருக்கேன், நீங்கள் எவ்வளோ முன்னாடி இருக்கீங்க அப்படின்னு கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்ல, அதனால தான் காமிச்சிருக்கேன். வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து யாராவது பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஸ்கோர் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம்ல, எவ்வளோ டைம்ஸ் கொடுக்கணும் இந்த மாதிரின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால சொல்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.